காசு பணம் வந்துட்டே இருக்கும். காசு பணத்துல ஒரு ஃப்ளோ இருந்துட்டு இருக்கும். நிறைய கடன் தீரும். இவங்களுக்கு அந்த குடும்பம் வாக்கு தனசன வாக்குல போய் சனி உட்காந்துருக்கிறதுனால கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையே சொல்லுவாங்க மொத்தம் கட்டி. சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் பலமான ஒரு அமைப்பு இருக்கும் போது அள்ளி கொடுக்கக்கூடிய தருணங்கள் இருக்கு. பண வரவுகள் தாராளமா இருக்கும். 50% கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனா கடன் வாங்குவது நல்லது. வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. லட்சம் ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30 to 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பா கெடுத்தே ஆகும். ஆனா இந்த வருஷம் அதுல இருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? டிசம்பர் வரைக்கும் பராபவ ஆண்டுல கவனமா தான் இருக்கணும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் குரு பார்வை இருக்கு. ஆட்டம் என்ன வேணா கட்டுங்க. ஜூன் வரைக்கும் என்ன ஆட்டம் போட்டாலும் ஓகே, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பகை, தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத லோன் வாங்குறது, வயிறு ஒரே கடமுடான்னு பிரச்சனை கொடுக்கறது, அஜீரண கோளாறுகள் பாதிப்பு கொடுக்கறது, பெண்கள் நமக்கு எதிரியா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆங்கிள் இருந்தாலும் முக்கியமான சமாச்சாரமே காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. காசு பணம் வந்துட்டே இருக்கும். காசு பணத்துல ஒரு ஃப்ளோ இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு மேனேஜர் லெவல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். நிறைய கடன் தீரும். தொழிலில் வாங்கியிருக்கக்கூடிய கடன், ஆஃபீஸில் வேலை ஒரு இதுன்னு சொல்லி ஒரு தொகை வாங்கியிருப்பாங்க, அது தீரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நல்ல காரியங்களுக்காக நீங்கள் லோன் வாங்கி ஒரு நல்ல காரியம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் தங்கச்சி கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், ஸோ அதெல்லாம் நடக்கும். ஃபேமிலியில் அந்யோன்யமே இல்லை சார், நான் மூஞ்சி பார்த்தா என் பொண்டாட்டி திருப்பிட்டு போகிறா, நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசணும்னு பார்க்குறேன், கொஞ்சம் கூட சலிக்கவே மாட்டேங்கிறான், விட்டு கொடுத்தே பேச மாட்டேங்கிறான், நானா நீயாங்கிற, அதெல்லாம் கொஞ்சம் ஓகே ஆகும். இந்த டைமில் ராகு ராசி லக்னத்தை இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் பகை பாராட்டுற மாதிரி வரும், நீங்கள் தான் சண்டை போடுற மாதிரி வரும், நீங்கள் தான் ஆர்கியூமெண்டேட்டிவ் மோடில் இருக்கிறது. ராகு இருக்கிற வரை தன்னைத்தானே நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ரொம்ப கெத்து மெயின்டைன் பண்ணுறது, அகம்னு சொல்லுவோம். அகம்னு கும்பத்துக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கே தெரியாம அப்படி ஒரு அப்படி இல்லம்மா, கும்பம்னாலே அப்படி கிடையாது. கும்பம் பேசிக்கலா நல்ல ஒரு டைப்பு, ரொம்ப ஒரு சாத்விகமா, அதாவது ரொம்ப அன்பு அதிகமா கொட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். எல்லாத்துக்குமே அது ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்ன விஷயம்னா, இந்த ராகு போய் உட்காரதுனால அவனை கெட்ட விஷயமா பண்ணிடுது. ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கிற பையன் திடீர்னு கட்டிங் விசித்திரமா பண்ணிட்டு வந்தானா அவன் மேல ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த வேலை. இப்ப ராகு இப்படி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹேர் கட்லாம் ஷார்ட்டா போடணும். லேடிஸுமே ரொம்ப ட்ரிம்மாக இருக்கிறது பெட்டர். ஆனால் என்ன, ராகு இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே கொஞ்சம் வேற விதமான ஆசைகள், புது விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், புது விஷயங்கள்லாம் வேணுங்கிற எண்ணம். கும்பம் இன் ஜென்ரல் குட், அவங்க ரொம்ப சாத்விகமான நல்ல ஆட்கள், கடவுள் அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு 10 விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக தானாக மாறும். அதெல்லாம் தெய்வ அனுகிரகம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். ஆனால் இப்போ என்னென்னா, ராகு கன்ஜங்ஷனில் போகிறதுனால தான் இவ்வளோ அளவுக்கு பலம், ப்ராப்ளம்ஸ். அதில் இப்போ 6ஆம் இடத்துக்கு வேற குரு போகிறாரா, தேவையே இல்லாமல் பகை, தேவையே இல்லாத கேஸு, தேவையே இல்லாத பிரச்சனைங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க. மெயினாக ஆஃபீஸில் யாரையுமே பகச்சிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஒரு சொச்சமாக ஒரு சின்ன கடனாக வாங்கிக்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கிக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்டரி வெஹிக்கிள் ஏதாவது வாங்கிட்டு அது கடனாக இஎம்ஐ மாதிரி அதை கட்ட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். குழந்தைகளுடைய படிப்புக்கும் மெடிக்கல் செலவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப்படுறது. அதே மாதிரி விவசாயிகள் யார் இருக்கீங்களோ கொஞ்சம் அது முன்னாடியே இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கணும். அந்த பயிர்கள் காப்பீடுலாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். புது வாய்ப்புகள்லாம் தேடி வரும். ஆனால் நான் அப்படிங்கிற ஒரு இதை விட்டுட்டாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் காமாக அமைதியாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சண்டை போட்டால் தான் காரியம் ஜெயிக்குங்கிற எண்ணத்தை தயவுசெய்து விட்டால் தான்
இந்த டைம் பீரியடுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நல்லவங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்து உங்கள் கிரகம் வந்து அப்படி உட்காந்துருக்கு. தலைக்கு மேலே பாம்பு உட்காரும் போது நான் யார் தெரியுமாங்கிற எண்ணம் வரும். அதனால் இந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அலறல் இல்லாமல் சத்தம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. வேலையே நல்லா ஓடினாலும் சரி, எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் சண்டை போடுறது, எனக்கு மட்டும் எதுக்கு ஓவர்லோடு கொடுக்குறீங்க, நான் பண்ண முடியாதா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து மொபைல் பார்க்குறது, ரீல்ஸ் உட்காந்து இருக்கிறது, நைட் 2 மணிக்கு உட்காந்து கார்பெட் வாஷ் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு உட்காந்து, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பண்ணி தொலைப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக பாசிட்டிவாக, அதாவது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இவர்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்? கடன் தொல்லை நீங்குமா? பண வரவுகள் தாராளமாக இருக்கும். 50% கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் கடன் வாங்குவது நல்லது. குரு போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது கேஸ் வராமல் இருக்கணும்னா கடன் வாங்கணும். அதனால தான் சொல்கிறேன், பேட்டரி வெஹிக்கிள் வாங்கி இல்லையா வீட்டில் ஏதாவது பெரிய ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி ஏதாவது போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்கி சொச்சமாக கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆனால் என்னன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நடத்திடுவீங்க. அதாவது இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம்ங்கிற மாதிரி. ராகு ராசி லக்னத்திலே இருந்தாலும் பட்ட இடத்துல பட்டுட்டே இருக்கும், காலில் அடிபட்டுட்டே இருக்கும். சில பேருக்கு வீட்டில் வந்து பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை. தாத்தாக்கு வந்து 70 வயசு, பாட்டிக்கு ஒரு 65 வயசு, அவங்க ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை, அதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கவலை, அவதி, ஸ்ட்ரெஸ்ஸு இதுதான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிற, வேற எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக தான் இருக்கும். கும்பராசி மாணவர்களுக்கு அந்த கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு, மறைஞ்ச குரு அப்படிங்கிறது பொதுவாக நல்லது பண்ணாது. பட் என்னன்னா சனி திரிகோணத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு படிப்பில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது ஒரு பெரிய முயற்சி, அவங்க எடுக்கிற முயற்சியும் சரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் கும்பத்தில் பிறந்த பல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குலாம் ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது, ரொம்ப சாதகமாக இருக்கும். அதாவது இடது கை பழக்கம் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது? ராகுன்னா பூதம்மா, சரியா? ராகுன்னா பேய், ராகுன்னா பிசாசு. அதாவது அது ஒரு என்ன ஆங்கிள் வேணா சொல்லலாம். அது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம். இந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னா அது பூதராஜர் அப்படின்னு சொல்லுவோம். கும்பகோணத்துல பூதராஜர் ஆலயம்னு ஒன்று இருக்கு. நான் சொல்றது வந்து விஜயேந்திர சுவாமி மடத்துக்கு பின்னாடி அந்த பூதராஜருடைய ஸ்தலம் இருக்கு. அந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ணும், ராகுவோடைய ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்ணோம்னா பூதராஜரை போய் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது, நல்லா இருக்கும். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? மதிப்பெண்ணை கேட்டா ஒரு 80% கொடுக்கலாமா, ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல 65% கொடுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்கள் கொடுக்கும் சார்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜென்மத்தை விட்டு சனி விலகினார், அதே மாதிரி ஜென்மத்தை விட்டு ராகு விலக போகிறார். 12ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார், 2ஆம் இடத்துல சனி வரப்போகிறார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சார் அவர் என்ன கேட்காம ஒரு 50 ரூபா எடுத்துட்டார் சார், என்னை கேட்காம அவர் பாட்டு வித்ட்ரா பண்ணிட்டார் சார். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ரொம்ப விதண்டாவாதம் பண்ணிக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பார்க்காதீங்க, கௌரவம் பார்க்காதீங்க. நான் அப்பயே சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் பேச. அது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் இப்போ காலங்கள் நல்லா இருந்தீங்களே. இப்போ எப்போவுமே நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தாங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. நேரம் நல்லா இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தா எப்படிப்பா அப்படின்வாங்க. ஆகவே நமக்கு அந்த நேரம் தகுந்த மாதிரி வாக்கு வந்து வெளியே விழும். அந்த வாக்கை வந்து சுப வார்த்தையாக மாற்றிங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுலேயும் வேற்று மொழி இனத்தவர்கள் வந்து சேருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் சொல்ல பழகிங்க. நான் ஏன் சார் அவனுக்கு சொல்லணும், நான் எதுக்காக அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோலாம் உழைக்கிறீங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரலைனா கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். கண்டிப்பா சார், நீங்க விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றீங்க. நீங்க இளைய வந்து சொன்னீங்க இந்த ராசிக்காரர்கள் அந்த குணம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தான் அப்படின்ற ஒரு குணம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம்? இவர்கள் இறங்கி வந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லை தானே? இவங்களுக்கு அந்த குடும்பம் வாக்கு தனசம் வாக்குல போய் சனி உட்காந்துருக்கிறதுனால கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையே சொல்லுவாங்க, மொத்தம் கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை மனசு உள்ளேயே அடக்கிக்கிட்டு எதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் இந்த 7.5 சனி உங்களுக்கு பாதச்சனி, பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதுலேயும் குறிப்பாக 2 வீலர் 4 வீலரில் நான் தனியாக போகிறேன், ஹேபிட்ஸை வந்து பார்த்துங்க.
வேற்றுமொழி ஆட்களோடு உறவுகளை வந்து கவனமாக வச்சுங்க. அவங்களால தான் லாபம் வரும், அவங்களால தான் பிரச்சனை வரும். நிதானமாக இருக்கு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல இவர்கள் சொத்துக்கள் வாங்குறதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லலாமா? இப்போதைக்கு அவங்களுக்கு அடிப்படையே பிரச்சனையாக இருக்கும்போது இது எங்கே அவங்க வாங்க முடியும்? உடம்பும் பாதிக்கும், மனோதைரியமும் குன்றி போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது இப்போ ஊரை விட்டு போகிறதோ, வெளி மாநிலத்திலையோ ஊருக்கோ போகிறதோ ஓரளவுக்கு நல்லதை தரும், மன நிம்மதியை தரும். இடமாற்றம் இருந்தா நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு சில நேரங்களில் சில செப்பரேஷன் நல்லது. ஏன்னா நீங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுடைய வேல்யூ மனைவிக்கு புரியும். மனைவி இல்லை அப்படின்னா கணவனுக்கு புரியும். குழந்தைங்க இல்லைன்னா தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போது சில நேரங்களில் சில பிரிவுகள் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். கண்டிப்பா. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா வேற சிறப்பா இருக்கும்? யாரு? சனீஸ்வரரை வழிபடணும். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவில், இந்த 2 பேரை வழிபடணும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போடணும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அடுத்த 2.5 வருஷம் தொடர்ந்து செய்யணும். ஒரு வாரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தானங்களும் தர்மங்களும் மனோதைரியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்கார குழந்தைகளுக்கு எப்படி சார்? குழந்தைங்கள படிப்பில் கவனம் இருக்காது, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் வேணால் கேளுங்க அப்படின்வாங்க. மெமரி லாஸாக இருக்கும். கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே ஃபங்க் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுங்க. அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் கொஞ்சம் நிறைய ஃபுட்டு, கீரை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. பேரிச்சம்பழம், பால் நிறைய கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்க அரவணைச்சு போங்க, அதிகாரம் பண்ணாதீங்க. அப்போது அன்பால் நீங்கள் திருத்துக்குங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த மெமரி லாஸ்னு ஒன்று இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஆக கும்பராசி நேயர்கள் தயவு செஞ்சு சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கோ அல்லது திருநள்ளாருக்கோ அல்லது சனிக்கிழமை தோறும் எள் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தும் வந்து சேரும். கும்பராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி ஐயா இருக்க போகுது? பொதுவாக இந்த 2026 கவனம் தேவை வந்து கும்பராசிக்காரா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தால் கூட. ஒரு பொதுவாக கும்பராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது வச்சுக்கோங்க. கும்பராசி சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா, சதய நட்சத்திரம் ராகுவுடைய சாரம். அப்போ அந்த ராகுவுடைய சாரம்னா தன்னுடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தாவுடைய கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தது தான் அந்த குழந்தை. அப்போ அந்த தாத்தாக்கு மரணங்கள் பாவிச்சாத்தான், இல்லை அந்த தாத்தா முறையான பரிகாரங்கள் செஞ்சிருந்தா தான் இந்த குழந்தைக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கை அமையும். இல்லைன்னா இந்த குழந்தை நலிஞ்ச நோயிலையும், இரவில் பயப்படுறதும், சாப்பிடாம பெணாத்துறதும், கஷ்டத்துலையும் பணத்தை வந்து நோய்க்கு விரயம் பண்ணக்கூடிய தருணமும் இந்த சதய நட்சத்திரக்கூடிய குழந்தையிலேருந்தே இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கும்பராசி இருக்க வேண்டிய பெண்கள் பிரில்லியன்ட், புலனாய்வுத்துறை, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், இப்படியாமட்ட ஒரு பெரிய படிப்பு, டீச்சர் சம்மந்தப்பட்டது, டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் மேன்மையாக படிக்கக்கூடிய பெண்கள் யோகமானவங்க தான். இந்த கும்பராசியில் இருக்கவங்க மட்டும் பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கு ஐயா. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் இல்லையா? சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் வந்து பலமான ஒரு அமைப்பு இருக்கும் போது அள்ளி கொடுக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது. பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் ஆணாக இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி, பல பேர் உங்களை பார்த்து வணக்கம் சொல்லக்கூடிய நாட்டாமைன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு நாட்டாமையாக இருக்கக்கூடிய தருணம், இந்த மாதிரியான அமைப்பெல்லாமே கும்பராசிக்கார ஆண்களுக்கு இருக்குது. ஏன் ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு கோயில் கட்டணும், பெரிய லெவலுக்கு ஒரு அமைப்பு வரும்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்களும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். ஐயா, அதே ஆண்கள் கும்பராசியில் இருக்கவங்க மனைவி மேலே ஒரு பற்றாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்காங்க அப்படின்னு. கும்பராசிக்காரங்க ஆன்மீக தோரணையில் இருந்தால் கூட மனைவியை பார்த்து மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை பாசங்கள் வரதான் செய்யும். இந்த ஆசை பாசங்கள் வந்தனால தான் 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிச்சு. இந்த 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 7.5 சனின்னா சும்மா இல்லை, நம்மளா ரோட்டில் போகிற நம்ம மேலே ஏற்றிக்கிறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தேவையில்லாத மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய மனைவியோடைய வைத்தறிச்சல் மேலே நம்ம உழப்போய் தான் அஷ்டம சனி சொல்லக்கூடிய சனி பகவானோ, அர்த்தாஷ்டம சனி சனி பகவானோ, 7.5 சனியும் நம்மளாக தான் ஏற்றுக்குவோம். இந்த மாதிரி ஏற்றுக்கிட்ட ஆண்கள் தான் அதிகம்.
மனைவியுடைய சாபத்தை எந்த ஒரு ஆண்மகன் வாங்குறானோ, மனைவி மேல அன்பு பண்பு அனுசரணையா இருக்கிறவங்களுக்கு எந்த சனி பகவானும் எந்த விரயத்தையும் கொடுக்க மாட்டாரு. மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஆண்களுக்கு தான் இன்னைக்கு பாதசனி. உடல் நலிஞ்சு போகும், நாடி நரம்பு நலிஞ்சு போகும், சாப்பிட்ட சாப்பாடு கூட ஜீரணமாகாம கணையம் வெளியே தள்ளிடும் அந்த சாப்பாட்டை. ஏன்னா சாபத்தின் கேடுல இருக்கிறீங்க. ஊரார் உற்றார் சுற்றாருடைய சாபம் கிடையாது, உன் கூட இருக்க வேண்டிய மனைவியோடைய சாபம். அதனால மனைவி மக்களோட சந்தோஷமா இருந்து தான் செய் தொழிலுக்கு லாபங்கள் நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இது நஷ்டகதி ஆகக்கூடிய ஒரு வருஷம். ஏன் அந்த கும்பராசியில் இருக்கவங்க இடுப்புல பிரச்சனை வருதுன்றாங்க? பாதசனி. அப்படி பாதசனின்னு வரும்போது ஜாயிண்ட் எல்லாமே வலிக்கும், நரம்புகள் பலன் குறைஞ்சிரும். அதாவது எலும்பு உருக்கின்னு ஒரு நோய் இருக்கு பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி அந்த சாப்பாடு அந்த சாப்பாடுடைய சத்தெல்லாம் மஜ்ஜையில் கலந்து எலும்புக்குள்ள ஊடுருவுது பாருங்க. தப்பா நினச்சிக்காதீங்க, அது ஸ்போம் கூட சொல்லுவாங்க. அந்த எலும்புக்குள்ள ஊடுக்கூடிய மஜ்ஜை இல்லாமல் எலும்பு உருக்கி நோயாக ஆகிறதுக்கு உண்டான பிரச்சனைகளும் இந்த கும்பராசிக்கார ஆண்களுக்குத்தான் நிறையா இருக்குது. முறையான உடற்பயிற்சி, தேக பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இல்லறத்தோட சன்னியாசியாக இருக்கணும். தான் இல்லறத்துக்கு மட்டும் கஷ்டப்பட்டு தான் குடும்பத்துக்கு மட்டும் அற்புதமான வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தா அகமகிழ்ந்து ஏன் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தமனாக வாழ்ந்து வந்தால் எந்த குறையும் வராது.